ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு கிரைம் அட்வென்ச்சர் படமாக வெளியான எனோலா ஹோம்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மில்லி பாபி பிரவுன், ஹென்ரி கேவில், சாம் கிளாஃப்லின் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை ஹாரி பிராட்பியர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். எனோலா ஹோம்ஸ் ஷெர்லாக் மற்றும் பைக்ராஃப்டோட யங்கர் சிஸ்டர். இவங்க இருக்கிற காலகட்டத்தில் உள்ள விதிமுறைகள் எதையுமே ஃபாலோ பண்ணாம தனக்கான ஒரு தனித்துவத்தோட இருக்கிற ஒரு கேரக்டர். இவங்களோட அம்மா யூடோரியா இவங்கள வெளி உலகம்னா என்னன்னே தெரியாம வளர்க்குறாங்க. ஆனா எனோலா இந்த உலகத்துல சர்வைவ் ஆகிறதுக்கான எல்லா ஸ்கில்ஸையும் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. தன்னுடைய 16வது பர்த்டே அப்ப எனோலா கண் விழிச்சு பார்க்கும்போது இவங்களோட அம்மா பர்த்டே கிஃப்ட் செல்லதை விட்டுட்டு இவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம இவங்களோட வீட்டை விட்டு டிஸப்பியர் ஆகுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் எனோலாவோட பிரதர்ஸ் ஷெர்லாக் மைக்ராஃப்ட் 2 பேருமே ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் இவங்களோட சொந்த ஊருக்கு வராங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் பாத்தீங்கன்னா தன்னுடைய தங்கை எனோலா ஒரு இன்டெலிஜென்ட்டான பொண்ணு அப்படின்னு நம்புறாரு. ஆனா பைக்ராஃப்ட் பாத்தீங்கன்னா எனோலாவை இவங்களோட அம்மா சரியா வளர்க்கல, இவங்கள அந்த காலகட்டத்துக்கு ஏத்த ஒரு பொண்ணா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மிஸ் ஹாரிசன் அப்படிங்கிறவங்க நடத்துற ஃபினிஷிங் ஸ்கூல்ல பைக்ராஃப்ட் எனோலாவை சேர்க்க ட்ரை பண்றாரு. மிஸ் ஹாரிசனோட ஆக்டிவிட்டிஸ் எனோலாவுக்கு பிடிக்காததால அந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பைக்ராஃப்ட் பாத்தீங்கன்னா அம்மா இங்க இல்ல, நான் தான் உன்னுடைய லீகல் கார்டியன், நான் சொல்றதுதான் நீ கேட்டாகணும் அப்படின்னு சொல்றாரு. எனோலா இவங்க அம்மா கத்து கொடுத்த விஷயங்களை ரீகலெக்ட் பண்றாங்க. அவங்க விட்டு போன கிஃப்ட் ஒரு பசில்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பசிலை சால்வ் பண்ணி இவங்க அம்மா இவங்களுக்காக விட்டு போன ஒரு என்வெலப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த என்வெலப்ல கொஞ்சம் பணமும் ஒரு நோட்டும் இருக்கு. அந்த நோட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு. எனோலா அந்த நோட்டை படிச்ச உடனே அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, உன்னோட லைஃப்ல 2 பாத்து தான் இருக்கும். ஒன்னு நீ சூஸ் பண்ற பாத்தா இருக்கும், 2வது அடுத்தவங்க உனக்காக சூஸ் பண்ற பாத்தா இருக்கும் அப்படிங்கிறது தான். தன்னுடைய பிரதர் மைக்ராஃப்ட் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்கள ஒரு ஃபினிஷிங் ஸ்கூல்ல சேர்த்துருவாரு அப்படிங்கிறதுனால தன்னுடைய அம்மா மாதிரி தானும் டிஸப்பியர் ஆகி தன்னுடைய அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒரு ஆணோட தோற்றத்துல ட்ரெயின்ல இவங்களோட அம்மாவை தேடி இவங்க கிளம்புறாங்க. இவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல அன்எக்ஸ்பெக்டடா டியூக்ஸ்பரி அப்படிங்கிற ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசன் வராரு. அது மட்டும் இல்லாம தன்னை யாரோ பின்தொடர்ந்து வராங்க அப்படின்னு சொல்றாரு. எனோலா அது உன் ப்ராப்ளம், நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பிடுறாங்க. வெளியே வரும்போது தன்னை இடிச்சிட்டு இவங்க இருந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தன் போறத பாக்குறாங்க. டியூக்ஸ்பரி கத்துற சத்தத்தை கேட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை போய் பாக்குறாங்க. அங்க அந்த ஆள் டியூக்ஸ்பரிய ட்ரெயினை விட்டு தள்ளி கொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. எனோலாக்கு சர்வைவல் ஸ்கில் இருக்கிறதால தன்னால முடிஞ்சும் ஒருத்தர் ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்தாம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆபத்துன்னு தெரிஞ்சும் களத்துல இறங்குறாங்க. இது வரைக்கும் வெளி உலகத்தையே பார்க்காத எனோலா ஹோம் ஸ்கூலிங் மூலமா தனக்குள்ள ஸ்கில்ஸை வச்சு டியூக்ஸ்பெரிய கொல்ற அளவுக்கு யாருக்கு என்ன மோட்டிவ் இருக்கு அப்படிங்கிறதையும் தன்னுடைய அம்மா எதுக்காக வீட்டை விட்டு டிஸப்பியர் ஆனாங்க அப்படிங்கிறதையும் இவங்க கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பெரிய பிளஸே மில்லி பாபி பிரவுனோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இவங்கள ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற சீரீஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த சீரீஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸா இவங்க இருக்காங்க. இந்த மொத்த படத்தையே இவங்களோட சாம், கியூட் ரியாக்ஷன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்சஸ் மூலமா ரொம்ப நல்லா ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல இருக்கிற லீட் பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஹென்ரி கேவில் இந்த படத்துல ஷெர்லாக் ஹோம்ஸா வந்திருப்பாரு. இவர் வர சீக்வன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷனில் இவருக்கு கிடைக்கிற விஷயங்களை இவரோட மைண்ட்லேயே மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி சீக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இது ஷெர்லாக் ஹோம்ஸ் கிடையாது, எனோலா ஹோம்ஸோட ஆரிஜின் ஸ்டோரி தான். ஸோ ஒரு 16 வயசு இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அதை இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஷெர்லாக்கோட ரோல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் மாதிரி தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் மட்டுமே இவர் வந்தாலும் இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவர் வர சீன்ஸ் எல்லாமே எங்கேஜிங்காக இருந்துச்சு.
சாம் கிளாஃப்லின் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக வந்து த நைட்டிங்கேல் படத்தில் ஒரு கொடூரமான ஒரு வில்லனாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக் பிரதராக அந்த ரோலுக்கான ஜஸ்டிஸே இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபியை கைல்ஸ் நட்ஜன்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விஷுவலி ப்ளீசிங் ஷாட்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். மைக்கேல் கேர்லினோட ப்ரொடக்ஷன் டிசைன் மூலமாக 18th செஞ்சுரியை ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப அருமையாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கான்சோலேட்டோ பாயிலோட காஸ்டியூம் டிசைன் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சீனில் இவங்க பாய் கெட்டப்லேருந்து ஒரு உமனாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா இவங்களோட காஸ்டியூம் ரொம்ப அருமையாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வர சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த சீனோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் டிசைனும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பெரிய மைனஸே இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். இந்த படத்தில் 2 பிளாட் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்டில் நமக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பிளாட் சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்களோட அம்மா வந்து எதுக்காக இவங்களை விட்டு போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு பிளாட் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே இவங்க ஏதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பிளாட் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு டியூக்ஸ்பெரியோட பிளாட்டை எடுத்துருவாங்க. ஸோ அவரும் வந்து யாரும் கொல்றதுக்கு மோட்டிவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி படத்தை கொஞ்ச நேரம் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டு மறுபடியும் இவங்களோட அம்மாவை வந்து சர்ச் பண்ணுற மாதிரியான சீக்வன்சஸ் இதெல்லாம் வச்சுட்டு திருப்பி அந்த பிளாட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த 2 பிளாட்டுக்கான அந்த ஜம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ படத்தோட பேசிங்கை குறைக்கிறதுக்கான மெயின் ரீசனும் அதுதான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா படம் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் வந்து சில சீன்ஸ் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு தாட் வரும். ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஏன்னா ஹோம்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசு இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணோட கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையே எடுத்திருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சீனில் எனோலா ஹோம்ஸ் ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஸ்க்ரீன் பிளேவே வச்சுருப்பாங்க. எல்லா சீன்ஸுமே ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு மூவியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும். இது ஒரு அபவ் ஆவரேஜ் கிரைம் அட்வென்ச்சர் படமாக வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எனோலா ஹோம்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.75 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.